வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை இப்படி இருக்க போது பார்க்குறோம். எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் முதல்ல வர்றது பார்த்திங்கன்னா புது பலன்களாக இருக்கும். அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள், உங்களது ஜனனகால ஜாதக பிரகாரம் என்ன தசை புத்தி அந்தரங்க நடக்குதோ அதுக்கான பலன்களை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. மீனராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு 2ல் இருக்கிறார். அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது 12 இருக்கும்போது தேவையில்லாத ஒரு டென்ஷனை உருவாக்கிடுங்க. கொஞ்சம் பார்த்துக்குங்க. அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லி ஒரு கலகங்களையும் யாரோ ஒருத்தவங்க சொன்னதுக்காக நீங்கள் மன உளைச்சலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. அதனால் தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு. ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருன்னா கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை உருவாக்கும், கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதி செவ்வாய் உங்கள் 12ல் இருக்கும்போது 2 மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் 12ல் இருக்கும்போது நிறைய ட்ராவல் இருக்கும். குடும்பத்துக்காக நிறைய மன உளைச்சல் ஏற்படுத்தி அதுக்காக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலை நிறைய ஏற்படுத்தும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்பா சார்ந்த உறவுகள் குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவுகளை நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திடுங்க. 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கும்போது சந்தேகங்களால் நமக்கு ஒரு மன அமைதி கெட்டு அதனால் ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் புதிய ஒப்பந்தங்களோ புதிய ஒரு டாக்குமெண்ட்டோ ஏதாச்சும் கூட 1க்கு 10 வாட்டி உட்காந்து யோசித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு வெற்றியிலும் நல்ல ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் கணவன் மனைவிக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். மற்றபடி அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சூரியன் 6ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள், வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். வேலை இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப அலைச்சல்கள் அங்கங்கே போகிறது வர்றது இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன ராசியாக இருந்து அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி புதன் 2லிருந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது குடும்பத்தில் குடும்பத்தினருக்காகவும் கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், சில பேர் இந்த டாக்குமெண்ட் பிளட்ஜ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. யோசிங்க தேவையான. பணம் தேவைன்னா வேறு வழி கிடையாது, ரொட்டேஷன் பண்ணி தானே ஆகணும். அந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கணவன் மனைவி உறவு. கணவன் மனைவி உறவு பார்த்தா புதன் கேதுவோட சாரத்தில் போகிறதும் அதுக்கு கேதுவே 7ல் இருக்கும்போது மனைவி கணவன் நடுவில் பேசிக்கிறதும் கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் முறைச்சி பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் இதனால் தூக்கம் கெடும். தேவையில்லாத மனக்கலக்கங்களையும் தேவையில்லாத சந்தேகங்களும் நீங்களே குழம்பிக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோன்னு புலம்புற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பக்கத்து வீடுகார் அக்கத்து வீடுகார் அவர் சொல்லிட்டார் இவர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு மன உளைச்சல் வரணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்க. 9ஆம் அதிபதியான செவ்வாய். 9ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. ட்ராவலுக்காக உங்களை தேடி வருவாங்க, அங்கே போங்க இங்கே போங்கன்ற மாதிரி. அதனால் ட்ராவல் அதிகமாக இருக்குங்கிறத தவிர்க்க முடியாது. குடும்பத்தோடு சில பேர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழில் ரீதியான விஷயம் 10ஆம் தேதி 2ல் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் சொத்துக்கள் எல்லாம் வாங்கணும், பெரிய பணம் பண்ணணும் தொழிலில் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருந்தாலும் டே டு டே லைஃப்பில் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். 11ஆம் தேதி 12ல் இருக்கும்போது நண்பர்களாக நல்ல வளர்ச்சி கிடைச்சாலும் நிறைய செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படிங்கிற எண்ணங்களையும் நிறைய பேர் உருவாகிடும். அது 12ல் நிறைய கிரகங்கள் இருந்தாலே நம்ம தூக்கத்துக்கு எடுத்துருங்க. ஏன்னா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு மண்டையில் போட்டு உழைப்பிப்போம். ஒரே விஷயத்த மைண்டில் வச்சுங்க. வந்துருக்கிறது ஏதோ வாடகைக்கு வந்துருக்கிற மாதிரி இந்த உலகத்துக்கு வந்துருக்குறோம். ஓகேங்களா? இருக்கிறத சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போடுகிறத வாழ்க்கையின் லட்சியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இனிமேல் பார்க்குறது தசா புத்தி பலன்கள். உங்களோட ஜாதகத்தில் தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்கும் அதை வச்சு மிங்கிள் பண்ணி பார்க்குறது. யாரெல்லாம் மீன லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது உங்களது 6ஆம் அதிபதி சூரியன் ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சூரியன் சனியோட சாரத்தில் இருந்தபோது கொஞ்சம் வேலையிலையும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். சில பேருக்கு கடன் சம்பந்தமான விஷயம் சின்னதாக ஒரு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் அது 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அதாவது என்னென்னா
உங்களுக்கு வந்து மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் உறவுகளாக நல்ல லாபங்களை கொடுப்பார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ல் போகிறார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வியாழன் வந்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸுகளையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் சனி ஞாயிறில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் அப்பா சார்ந்த உறவுகளால் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கணும். மற்றபடி வெளிநாட்டில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு அது சரியாயிடுங்க. ஸோ இதெல்லாம் சின்ன விஷயங்கள் வேகமாக போகிற கிரகன்றனால அதை பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும்? செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து 12ல் இருக்கும்போது நிறைய ட்ராவல் இருக்கும். குடும்பத்துக்காக அங்கங்கே பிரயாணிக்கிறது, குடும்ப செலவுகளுக்காக கொஞ்சம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மீன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் உங்களுக்கு வந்து ராசியிலே வந்து அதுவும் லக்னத்திலே வந்து ராகு இருக்கும்போது ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் பேச்சுக்கள் ஏடாகுடமாக பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு பணம் வந்து கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலையை சில பேருக்கு ஏற்படுத்தும். ஸோ அது மட்டும்தான், மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இதனால் மன உளைச்சல்ன்றது தான் மெயின். ஸோ பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அந்த மன உளைச்சல் கண்டிப்பாக போயிடுங்க. மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். எப்படி இருக்கணும்? கேது வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவி தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியான பேச்சுக்கள்லாம் இருக்கும். குழந்தைகளால் வந்து என் பசங்களுக்கு என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்ற ஒரு வாக்குவாதங்கள் வரனால ஸோ அதனால் ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து எப்படி இருக்கும்? சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எமோஷன்ஸை அதிகமாக தூண்டி விட்டுருங்க. அது வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் ஏற்படுத்திடும். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த 3 8ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை மண்டையில் போட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்திடும். அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க பார்த்தா சனி 12லிருந்து உங்களுக்கு வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய செலவுகள் இருக்கும். ஸோ அந்த செலவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீட் அவுட் பண்ணி அப்படி கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். வந்து குரு வந்து 2லிருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும். ரொம்ப கவனமாக தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கேனாச்சும் வார்த்தை கொடுத்து மாட்டிப்போம், எல்லாரும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் தூக்கம் கெடும். ஐயோ இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வராது. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இது வந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கும், அது கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. இது வந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அது குரு வந்து அந்த பரணி நட்சத்திரத்தில் போகிற வரை இந்த பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட ஒரு கேள்விகள், சாமியை கும்பிட்டா எனக்கு கோடியாக பணம் கிடைக்குமா, தங்கம் கொட்டுவா, ஸோ இது மாதிரி விஷயங்களை நிறைய பேர் கேட்குறது உண்டுங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சாமினா யார்? சாமினா வந்து நமக்கு மேலே இருக்க ஒரு பரம்பொருளுங்க, அவ்வளோதாங்க. அதை என்ன வேணால் உருவகப்படுத்திக்கங்க. உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை நீங்கள் வந்து உருவப்படுத்திக்கலாம், பேசிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அது வந்து சாமி. ஸோ சாமிகிட்ட வந்து என்கிட்ட வருவாங்க, நான் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த மாதிரி ஒரு வழிபாடு முறைகளை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா, இவங்க முதல்ல வந்து நான் சொல்கிறத வந்து இவங்க முதல்ல கேட்பாங்கும்போது கேட்கும்போது நமக்கு தமாஷாக இருக்கும். அவன் அப்படியே சரி சார் செய்கிறேன் சார்னுவாங்க. ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மெயினாக ப்ராப்ளம் என்னென்னா, இந்த கர்மா வந்து விடாதுங்க. அவங்கள மேலே தப்பு கிடையாது, யாரையும் வந்து நான் குறை சொல்லணும்னு சொல்லலை. கர்மா விடாது. முதல்ல வந்து நீங்கள் சாமி கும்பிட்டாங்கன்னா எல்லோரும் சொல்லணும்னு நினைப்பாங்க, சாமியை கும்பிட்டு நான் அப்படியே இறைவனோட ஒன்றுனா எனக்கு அப்படியே தங்கம் கொட்டும், கட்டுக்கட்டாக பணம் வந்து வீட்டில் குமியும் அப்படின்னு ஒரு ராங் கான்செப்டில் வந்து எல்லோரும் போகிறாங்க. முதல்ல ஆன்மீகத்தில் போய் நீங்கள் இறைவனோட ஒன்றும் போது என்ன தெரியுமா ஆகும்? முதல்ல உங்கள் கர்மா தான் வெளியில் வரும். ஓகேங்களா? உங்களோட பேட் எலிமெண்ட்ஸு, நீங்கள் போன ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மத்தில் பண்ண கர்மாலாம் வெளில வரும். அப்போ தான் ரொம்ப கஷ்டமே வரும். எப்போ நீங்கள் சாமியை ரொம்ப ஒன்றி போய் கும்பிட ஆரம்பிச்சிங்களோ ஹெவியான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதுதான் உண்மையான விஷயம். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரியா யோகம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து எனக்கு வந்து சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நானே பண்ண ஆரம்பித்தேன். நானே பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து பண்ண ஒரு மாதிரி ஆச்சு. அப்புறம் கூட இன்னொருத்தர் என்ன சொன்னால், இது ஒரு சில மந்திரங்கள் இது வந்து அப்படியே ஜபம் மாதிரி பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா இந்த இடத்துடைய சூழல்கள் எல்லாமே எனக்கு வந்து முன்னாடியே தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மனிதன் வந்து என்ன நினைக்கிறாரோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கன்வே ஆக ஆரம்பிச்சுன்னு பயந்துட்டேன். ஓப்பனாக சொல்லணும்னா
பட் கர்மா வந்து அப்படியே பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பித்ததை நான் உண்மையாக உணர்ந்தேன். கிரியா பண்ணும்போது அந்த கர்மா வெளியில் வரதை என்னால் உணர முடிஞ்சுது. அந்த கிரியா வந்து நான் பண்ணது வெறும் 2 மாதங்கள் தான் பண்ணேன். அந்த 2 மாதத்தில் பண்ணி எனக்கு வந்த துக்கம் 5 வருஷத்துக்கு இருந்ததுன்னா பார்த்துக்குவேன். அவ்வளோ ஒரு கடினமான துக்கம், அவ்வளோ பிரச்சனைகள். என்னடா அது சாமி கும்பிட்டு இவ்வளோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னு. ஏன்னா வந்து நான் ரொம்ப குண்டாக இருந்தாலும் அப்படியே மெலிஞ்சு அவ்வளோ பிரச்சனைகளை உருவாக்குச்சு. ஹெல்த்தெல்லாம் வந்து ரொம்ப படுத்திடுச்சு. ஹெல்த்தெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து 7 மணிக்கு, அதாவது 8 மணிக்கு நான் டிஃபன் சாப்பிட்ணும். 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்லான்னா எனக்கு வந்து 8:30 மணிக்கு வந்து ஜுரம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து 1 மணிக்கு நான் லஞ்ச் சாப்பிடணும். லஞ்ச் 1 மணிக்கு சாப்பிடணும், 1:30 மணிக்கு ஜுரம் வந்துடும். இந்த மாதிரி வியாதி கேள்விப்பட்டிங்கன்னா நான் டாக்டர்கிட்டலாம் போய் நான் இது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்கிறேன். போய் பார்த்தோம்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எல்லாமே நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் சொன்னேன், என்னடா பண்ண அப்படின்னு கேட்டார் ஒரு டாக்டர். இல்லை சாமி நான் எதாவது யோகா பண்ணியான்னு. ஏன்னா நம்ம ரிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த ரிப்பில் வந்து உங்களுக்கு வந்து அந்த தொடப்பக்குச்சி மாதிரி இருக்குமா. ஸோ அதில் போய் ஏர் பிளாக் ஆச்சுன்னு வைங்களேன், அது கிளியர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் ஆகும். ஸோ இதுதான் இது பிரச்சனை. ஆனால் எந்த டாக்டர் என்ன சொல்லுவாள், அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் சொன்னேன், அது ஏர் பிளாக் ஆகிருக்கும் ரிப்பில், அப்போ வந்து இந்த மாதிரி தான் ஆகும், அது தானாக சரியாயிடும் 1 மாதம்னாரு. பட் எனக்கு துக்கம் வந்து அழுது அவ்வளோ பிரச்சனைகள் உருவாச்சு. அதுக்கப்புறம் ஒரு குருமார்கிட்ட போய் கேட்டேன், சாமி என்ன சாமி இது, நான் இதை போய் செஞ்சு எனக்கு பெரிய பாடாகி போச்சு அப்படின்னும் போது அப்போ அவர் சொன்னார், உனக்கு சரியான கைடன்ஸ் இல்லாமல் நீ போய் ஒரு ஹை வோல்டேஜ் ஒயரை தொட்டுட்ட, பரவாயில்ல நீ தப்பிச்சிட்ட. ஏன்னா கைடன்ஸ் இல்லாமல் போய் தொட்டனால வந்து நிறைய பேர் வந்து ஒன்றும் பைத்தியமாயிருவாங்க, இல்லைனா வந்து செத்து போயிடுவாங்க. அவ்வளோ மோசமான ஒரு ஹை வோல்டேஜ் ஒயர் அது, பரவாயில்ல நீ அதோட எஸ்கேப் ஆகிட்டேன்னு சொல்லி சொன்னார். எதுக்கு சொல்கிறேன்னா, சாமிகிட்ட போகும்போது அது கர்மா தாங்க முதல்ல வெளியில் வரும். அந்த கர்மாவை நீங்கள் தாங்கி, அந்த வலியை தாங்கி வெளியில் வந்து அதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கை கிடைக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நம்ம வந்ததே வந்து கர்மாவனு. அதனால் வந்து சாமிக்கிட்ட போய் டீல் பேசுகிறது, நான் வந்து என்ன இந்த காரியம் நடந்தால் அவருக்கு வந்து நான் முடிய கொடுக்குறேன், மொட்டை அடிக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப தமாஷா இருக்கும். சாமிக்கிட்ட டீல் பேசுறது நம்ம யாருங்க? முதல்ல சாமி எப்படி தெரியுங்க கும்பிடணும், ரொம்ப பட்டை அடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்து ரொம்ப உட்காந்து விழுந்து கும்பிடணும் கூட அவசியம் கிடையாது. சாமி வந்து ஃப்ரெண்டாக நினச்சி பண்ணி பாருங்கள், சாமி உங்க கூட பேசுங்க. நீங்கள் பேசியிருக்கீங்களான்னு எனக்கு கேட்காதீங்க, நான் அந்த அனுபவத்தை நான் வேறு ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அருமையாக இருக்கணும்னா ஃப்ரெண்டாக டீல் பண்ணுங்கள். காலையில் சும்மா மூஞ்சியை கழுவிட்டு உட்காந்து அமைதியாக இருக்கிற இடத்துல சாமியை பாருங்கள், அற்புதமாக வேலை செய்யும். எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உட்காந்து பாருங்கள், அற்புதமான விஷயங்கள் மேஜிக்கில் நடக்க ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சவரை அது சூப்பரான விஷயம். பிரார்த்தனையில் பேராசை இருக்கக்கூடாது. நீங்கள் போய் சாமிக்கிட்ட போய் டீல் பேசுகிறது, அக்ரிமெண்ட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடாதீங்க. சாமியை ஃப்ரெண்டாக வச்சுக்கின்னு தான் சொல்ல வந்தது தான் இந்த மெயினான கருத்து. காரணம் என்ன, கர்மா தான் வெளியில் வரும். கர்மாவை தாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல விஷயம் வரும். அதனால் கர்மாவை தாங்க. ஸோ நல்ல விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன்னு முடியும். நீங்கள் ஏதாச்சும் டவுட்டு தான் கால் பண்ணுங்கள். ஸோ சிறப்பான ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.